தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும், பிச்சை கேட்கும்படி நாள்தோறும். அப்ப இரண்டாவது இவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஒவ்வொரு நாளும் மற்றவர்களையே எதிர்பார்த்து வாழுகிற ஒரு சூழ்நிலை, மற்றவருடைய கைகளையே எதிர்பார்த்து வாழுகிற சூழ்நிலை, மற்றவரிடத்திலே கையேந்துகிற ஒரு சூழ்நிலை. இது ஏதோ ஒரு நாள் அல்ல, நாள்தோறும். நாள்தோறும் ஏதோ வருஷத்துல ஒரு நாள் ஒரு தேவைக்காக மற்றவரிடத்திலே போய் வாங்குவது, அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனால் இவனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன? நாள்தோறும் யாரையோ நான் எதிர்பார்த்து இருக்க வேண்டியது இருக்கிறது. நாள்தோறும் யாருடைய கதவையோ நான் தட்ட வேண்டியது இருக்கிறது. நாள்தோறும் யாருடைய கையையோ நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனை சந்திக்கிறது வரைக்கும் இந்த கைகள் ஆமேன் ஏந்துகிற கைகளாயிருக்கும். என்றைக்கு தேவனுடைய வல்லமை இந்த கைகளை சந்திக்கிறதோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த கைகள் ஏந்துகிற கைகள் அல்ல, இந்த கைகள் கொடுக்கிற கைகளாய் மாறும். இன்னைக்கு சபையை அப்படி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த கைகள் இனி யாரிடத்திலும் கை ஏந்துவதில்லை. ஒரு நிமிஷம் உங்க வலது கையை உயர்த்தி உங்க கையை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த கைகள் மற்றவர்களிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்குமே ஆனால், மற்றவருடைய கைகளை ஏந்தி கொண்டிருக்குமே ஆனால், இதுவரைக்கும் இது ஏந்துகிற கைகளாய் இருக்குமே ஆனால், இன்னைக்கு இந்த கைகள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். இது கைகள் ஏந்துகிற கைகளாய் அல்ல, இது கைகள் கொடுக்கிற கைகளாய் இந்த கைகள் மாற இன்றைக்கு இந்த கைகளின் கிரியைகளின் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள்தோறும் கடன் வாங்கி, நாள்தோறும் கடன் வாங்கி, கடன் வாங்கி, கடன் வாங்கி, கடன் வாங்கி, நான் இந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவரே என் கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். என் கைகளில் அந்த வல்லமை புறப்பட்டு வரட்டும். இந்த கைகள் ஏந்துகிற கைகளாய் இல்லாம இந்த கைகள் கொடுக்கிற கைகளாய். ஆமென். இப்படி இருந்த கை ஆண்டவருடைய வல்லமை பாஸ் ஆன உடனே இப்படி மாறுகிறது. ஆமென். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். நாள்தோறும் 40 வருஷமாய் நாள்தோறும் கை ஏந்தின கைகள், ஏந்தின கைகள். யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராகிலும் உதவ மாட்டார்களா? உதவிக்காக மற்றவருடைய கதவுகளை தட்டினது ஒரு காலம். ஆமென். விசுவாசத்தில், விசுவாச வாழ்க்கையில் மூன்று ரெலம் இருக்குது பாருங்க, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். முதல் டைமென்ஷன் தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள், எல்லாம் சொல்லுங்க, தட்டுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இது இது ஆரம்ப நிலை, விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை. இரண்டாவது அடுத்த ரெலம் என்ன தெரியுமா? திறவுகோலை உனக்கு தருவேன், நீ இப்ப தட்ட வேண்டாம், நீயே என்ன செய்யலாம். ஐயோ, நான் எவ்வளோ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா உள்ள. நான் இதை பேசும்போது ஃபர்ஸ்ட் லெவல் என்னது? தட்டுங்கள் திறக்கப்படும். ரெண்டாவது லெவல் என்னது? திறவுகோலை தருவேன், சாவியை உன் கையில் கொடுத்துரும், நீ போய் தட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது விசுவாசத்திலிருந்து வெளிப்பாடு, அடுத்த ரெவலேஷனுக்குள்ள போறது. ஆமென். மூணாவது என்ன லெவல் தெரியுமா? நீங்க அப்படியே ராத்திரி தூங்கிட்டு கண் விழித்து பார்க்கும்போது இரும்பு கதவு தானா திறக்கும். ஆமென். திறந்த வாசல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் நம்புறேன் நம்முடைய லெவல் மாறிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய லெவல் மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு காலத்துல தட்டணும் திறக்கும் நினைச்சோம், இப்ப தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கையில திறவுகோல் இருக்குது, தேவையான நேரத்தில் திறந்துடலாம். இன்னொரு லெவல் ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். நாம போய் நின்னாலே போதும், நமக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வாங்க, சாவி உங்க கையில் வரட்டும். சாவியை கையில் வச்சுக்கிட்டு தட்ட வேண்டிய அவசியம், திறக்கணும், எடுக்கணும். இப்போ தட்டி அடுத்த சாவி, இப்போ ஒண்ணுமே வேணாம். வெளிப்படுத்தல் 3 சொல்றார், 8 இதோ திறந்த வாசலை உனக்கு முன்ன வச்சிருக்கிறேன், ஒருவனும் என்ன
கர்த்தர் அப்படி மாற்றணும்னு விரும்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே நான் என்னைக்கு தட்டிக்கிட்டே இருக்க கூடாது, என்னைக்கு நான் திறந்துகிட்டே இருக்க கூடாது. கோரேசுக்கு சொன்ன அதே வார்த்தை, அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க, அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாதிருக்க, வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை முறிச்சி ஒளிப்பிடத்தில் இருக்கிறவைகளை தருவேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய நெக்ஸ்ட் லெவல். ஆமென். விசுவாசத்தில் வந்து ஒரு 10 வருஷம் தட்டிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு சுகம் வேணும், எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். தட்டி அது யாரோ ஒருத்தர் திறந்து நமக்கு தருகிறார். இன்னொரு அடுத்த லெவல் சாவியை கையில தந்துடுறார். இதோ பரலோகத்தினுடைய திறக்குவலகுன்ட்ட தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ இதெல்லாம் போய் ஒரு கட்டம் வருது பாருங்க. எதுவுமே நடக்காத மாதிரி பேதுரு வெளியே வரான், கண்ணை கசக்கிட்டே வரான். வந்தா கதவு தானா திறக்குது. அந்த டைமென்ஷனுக்கு சபை வரணும். அந்த அளவுக்கு ஆவியில் அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வரணும். ஆமென். ஏதோ ஆரம்ப நிலையில் இருந்துட்டு இருக்க கூடாது. ஹalleluya, ஹalleluya. அப்ப இப்ப பாருங்க, இவனுடைய சூழ்நிலை மாறுகிறது. ஏந்தி கொண்டிருந்த கைகள், இவன் நினைச்சிருப்பான், எத்தனை வருஷத்துக்கு நான் இப்படி இருக்கிறது, எத்தனை வருஷத்துக்கு என் கை இப்படி இருக்கிறது, என்னைக்கு என் கை இப்படி குறுக்கிற கையா மாறும். கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வந்த போது அவனுடைய சூழ்நிலையில், அவனுடைய பினான்சியல் கண்டிஷன்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென்.